அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்கேஆர் டாக்ஸ். பார்க்கப்பட்ட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் என்னென்னா டெய்லி விவசாயம் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்றாரு. ஒரு வாழ்க்கை டெய்லி அவருக்கு போயிட்டு இருந்தார். அவருக்கு என்னென்னா ஒரு கனவு இருந்தது. நம்ம என்னென்னா பெரிய ஒரு பணக்காரன் ஆகணும், பெரிய லெவலில் வாழணும், காரு வீடு அது இதுன்னு இருக்கணும் அப்படி மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்போ என்னென்னா அவர் சரி புதையல் அந்த மாதிரி புதையல் கிடைச்சா மட்டும் தான் உடனே என்னென்னா உடனே பணக்காரன் ஆகணும்னா சம்பாரிச்சா பண்ண முடியும், இப்படியே போனால் வாழ்க்கை அப்படியே போயிடும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புதையலை கண்டுபிடிச்சி புதையலை தேடி போகலான்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்போ புதையலை தேடி போகணுன்னா அவருக்கு பணம் வேணும், அப்புறம் செலவுக்குலாம் பணம் வேணும், சாப்பிட்றதுலாம் வேணும், தங்குறதுலாம் வேணுன்றக்க என்ன பண்ணுறாருன்னா அவருடைய விவசாய நிலத்தை என்னென்னா ஒருத்தர் விற்கிறாரு. விற்றுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த புதையலை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. புதையலை தேடி போகும்போது ஒரு ஊராக போகிறாரு, பணம் செலவழிச்சிட்டு இருக்காரு, சாப்பிட்றாரு, தங்குறாரு. ஸோ ஒரு ஊராக சுற்றிட்டு இருக்கார் அவர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த இடத்த வாங்கினவர் விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பண்ணிவிட்டு எப்போ போல ஒரு வாழ்க்கையை பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் கூட பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அந்த வழியாக ஒருத்தர் போகும்போது என்னென்னா சூரிய ஒளி அந்த ஒரு கல் மேலே படும்போது அந்த கல்லை பார்த்துட்டு ஏதோ வித்தியாசமான கல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட அந்த விவசாய நிலத்தோட ஓனர்கிட்ட போய் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கல் கிடக்குது, கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறப்ப என்னென்னா அவர் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தங்கம் செக் பண்ணுறது, வைரம் செக் பண்ணுற ஆட்களில் போய் கொடுத்து செக் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சுத்தமான வைரம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த நிலத்தில் அந்த ஒரு வைரத்தோட முடியல, அந்த நிலம் ஃபுல்லாக நிறைய கல் இருந்து அந்த கல்லை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறப்ப என்னென்னா எல்லாமே வைரம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ என்னென்னா அவர் நிலத்தை விற்றுட்டு அந்த ஊர்லேயே சரி அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆகிறாரு. அதே இடத்துல இன்னொருத்தர் போயிட்டு இருந்தார். போனவர் பார்த்தீங்கன்னா திரும்பி வரவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வைரத்தை கண்டுபிடிக்காமல், புதையலை கண்டுபிடிக்காமல் இறந்துடுறாரு. ஸோ இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது நம்ம இருக்கோம் அப்படின்னா முதல்ல நம்மகிட்ட என்ன புதையல் இருக்குது அப்படின்ற நமக்கு தெரியணும். அதுக்கு பார்த்தா நம்ம இன்னொருத்தர் தேடி போகணும். நம்ம புதையல் கண்டுக்காமல் போனோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் புதையல் தேடி போயிட்டே இருப்போம், நமக்கு கிடைக்காது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் நிலத்திலேயே புதையல் இருந்திருக்கு. அந்த புதையல் அவர் செக் பண்ணாமல் அதை பற்றி பார்க்காம கவனிக்காமல் அவர் புதையலை கண்டுபிடிக்க அவர்கிட்ட இருக்க புதையலை அவர் தெரியாமல் அவர் வேறு இடத்துல போய் செக் பண்ணார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரம் கூட கிடைக்காம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பசி வாடி சாப்பிட்றக்கே வழி இல்லாமல் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காரு. அதே இடத்த வாங்கினவர் வேறு எங்கேயும் போகல, அந்த இடத்துல ஒருத்தர் சொன்னதை பண்ணார், பெரிய லெவலில் பணக்காரன் ஆகிட்டார். அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா முதல்ல வைரத்தை முதல்ல உங்கள்கிட்ட தேடுங்க, அதுக்கப்புறம் மற்றதை தேடுங்க. உங்கள்கிட்ட இருக்க வைரத்தை நீங்கள் கவனிக்காமல் இன்னொரு இடத்துல போய் தேடினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வைரம் கிடைக்காது. ஸோ வைரத்தை உங்கள்கிட்ட தேடுங்க. தேங்க்யூ.